ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இந்த எபிசோடு வந்து ஒரு ஜெண்டர் டாபிக். ஒரு லேடி வந்து நீயானால் வந்து புருஷன் நல்ல புருஷன் தான், ஆனால் தற்கொலை எண்ணங்கள் நிறையா இருக்குது, காரணம் என்னுடைய தனிமைன்னு சொன்னாங்க. அதை வச்சு நம்ம வந்து ஒரு நேரலை பண்ணோம். அதில் ரெண்டாம் பார்க்குறது இந்த எபிசோட பார்க்க வருவீங்க. விரிவான பார்வைக்கு ஸ்டார்ட் வித் திஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும் நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பொழுதும் போல் தொடர்ந்து நமக்கான சப்போர்ட்டுகளை கொடுத்து கொண்டே இருக்கும் ஃபாத்திமா அபு உங்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃபாத்திமா. ஓகே, டாபிக் அப்படியே மாறிடுச்சு. அது ரமேஷ் சொல்லியிருந்தா ஹஸ்பண்ட் வந்து இட்ஸ் ஒண்டர்ஃபுல், அவர் இன்டென்ஷனலாக இதெல்லாம் பண்ணலை, பட் ஆனால் அவருக்கு எனக்கு பிடித்த மாதிரியான ஸ்டப்ஸ் எனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஸோ நான் வந்து நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணேன்னா அவர் கோஆப்ரேட் பண்ணுவார் அதுக்கு. அண்ட் டஸ் வாட் ஐ வாண்ட் ஃபார் பெட்டர்மெண்ட் ஆஃப் த மேரேஜுக்காக நான் என்ன சொன்னாலுமே ஹி கோஸ் த்ரூ இட் அப்படிங்கிறத வந்து ரம்யா சொல்லியிருந்தாங்க. கவிதா சொல்லியிருந்தாங்க 2 டைப் ஆஃப் ஹஸ்பண்ட் இருக்காங்களாம், 2 டைப் ஆஃப் விமென்ஸ் இருக்காங்களாம். சாரி, ஒன்னு வந்து குட் ஹஸ்பண்டா லைக் ஜாக்கி. ஏமா என்னையாமா அந்த டைப் வந்து ரொம்ப அப்படிலாம் ஒரு குறைந்தபட்ச நேர்மையானவன். நீங்க சொல்ற மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது. பயங்கர கோபம், பயங்கரமான இது அதெல்லாம் கொஞ்சம் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். another one வந்து லைக் ரகுவரன் வாட் டு டூ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க நீங்க நல்ல ஹஸ்பண்டா இல்லையாங்கிறத நான் சொல்லணும். நீங்க இதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு எனக்கு தெரியல, எனக்கு நிறைய கோவம் வருமானா இப்படிமானா அப்படிமான்ட்டு அதுக்கு ஈக்குவலண்டா எனக்கும் வரையா ஒன்றும் ரெண்டு பேரையும் வந்து அந்த எங்க அப்பா சொல்றாரு ஏறு பூட்டினா ரெண்டும் அப்படியே கரெக்டா போவீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஆட்கள் தான். ஸோ மற்றவங்க வந்து ரகுவரன் மாதிரி இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ் என்ன பண்றது அப்படின்னா அதற்கு நம்ம நிறைய பேசியிருக்கோம். அது என்ன லைஃபாக இருந்தாலும் சரி எனக்கு இது தேவை அப்படிங்கிறது நீங்கள் ஃபர்ஸ்டே சொல்லாமல் ஒரு இப்போ இந்த பொண்ணு இப்போ இவ்வளோ சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான தேவை எனக்கு வீக்லி ஒன்ஸ் நீ என்னோட இந்த டைமில் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படி அது நடக்கலை அப்படின்றப்ப கண்டிப்பாக 90% வந்து 50% மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்டே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் ஓகே அப்படி. இதுல நிறைய இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும். வண்டி ஓட்டி உங்க பிள்ளைங்களை பிக்கப் பண்ற பெண்மணியாக தான் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நிறைய விஷயத்துக்கு நீங்கள் தான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டே வந்துட்டு இருப்பீங்க. மற்ற ஹஸ்பண்ட் வந்து அதில் வந்து தலையிடவே மாட்டான். அவன் வந்து ஆஃபீஸ் ஒர்க்குன்னுவான், ஆஃபீஸ் டூர்னுவான். அவனுக்கு கிளம்புறதுக்கு நீங்கள் எல்லா விஷயமும் பண்ணுவீங்க. ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, ஷூ வைக்கிறது, ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி போய் குழந்தைய கூப்பிட்டு வாங்கன்னா கூட்டின்னு வர மாட்டான். இந்த மாதிரி ஒரு 7 ஹஸ்பண்ட் எனக்கு தெரியும். மாடு மாதிரி வேலை செய்வாளுங்க அவனுக்காக. அவன் வந்து அவளை வந்து ஸ்லேவ் மாதிரி தான் வச்சிருப்பான். நான் படுத்தேன்னா நீ காலை விரி அவளை அந்த லெவலில் தான் அவளை ட்ரீட் பண்ணுவானே அவன். அந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அது எங்களுக்கு சொன்னாலும் அதுங்களுக்கு புரியாது, அவ்வளோதான். அதான். ஸோ ஷமி வடிவேல் ஷமி என்ன வீடியோன்னு கேட்டிருந்தாங்க. வடிவேல் விமலன் மணி வந்திருக்காங்க, அர்ச்சனா கண்ணன் வந்திருக்காங்க. நான் வாஸ் அபவுட் டு ஆஸ்க் அர்ச்சனா கண்ணன், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருந்தாங்க. வேலை கிடைச்சிருச்சான்னு கேட்கலான்னு வந்தேன், அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ டு தி யுனிவர்ஸ். கால் வருதுன்னு நினைக்கிறேன். தேங்க் யூ டு தி யுனிவர்ஸ். ஐ காட் மை பெர்மனன்ட் ஜாப், தேங்க் யூ அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. சூப்பர். உண்மையிலே வந்து ஹாப்பிமா. இது என்ன விஷயங்கள்னாமா இந்த அது பேர் என்ன ஏதோ சொல்லணும்னு வந்து டக்குன்னு இந்த கால் வந்து இதாகிடுச்சு. சரி வாங்க சொல்லுங்க. ஓகே, அமுதன் நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு சொல்றதுக்கு நிறைய பேருக்கு வந்து US சிட்டிசன்ஷிப் கிடைச்சிருக்கு, கிரீன் கார்டு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய பேர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் நீங்களும் ஒருத்தவங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்லா இருங்க, நல்லபடியாக ஒர்க் பண்ணுங்க, நல்ல பேர் எடுங்க. அதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். எஸ் ப்ளீஸ். ஓகே, அமுதன் அதான் சொல்லினாரு. வால்டர் வெற்றிவேல் கேரக்டர் ஜாக்கி இவனுங்களா அந்த வால்டர் வெற்றிவேல் படத்துல தம்பி கேரக்டர் வருவான்ல, அடிக்கடி நான் சொல்லுவேன் நல்லவன் அவன், ரொம்ப அற்புதமானவன் அப்படின்னும் போதே பின்னாடி இப்ப நம்ம பேசுறோம்ல எல்லாத்தையும் பேசிடுவோம். அவன் அமுக்கனா மாதிரியே இருப்பானுங்க. அவனை ஜட்ஜே பண்ண முடியாது. அதுவே அப்படியே வச்சு உங்களை கதற வைப்பான். அவன் நல்லவனா, அவன் நல்லதா பண்றானா கெட்டதா பண்றானா. இப்போ என் கோவம் தெரிஞ்சிடும், என் சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சிடும். எதிர்க்க அவங்களுக்கு வந்து மைண்டை வந்து குழப்பிக்க வேண்டிய வேலையே இதுவே கிடையாது. இப்போ அடுத்த ஸ்டெப் அவன் என்ன பண்ண போறான்ற பயத்திலே வச்சிருப்பாங்க. வாழ்நாள் ஃபுல்லும் வச்சிருப்பானுங்க. அதுவே ஸ்ட்ரெஸ் நிறைய வந்து பொம்மைங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுங்க.
அதன் பிறகு வந்து லதா சொல்லியிருந்தாங்க, few of my friends do not even talk to their parents or friends or talk in front of their husband கூட பேச மாட்டாங்க. I don't know why a few men like think women are slaves for them. I feel bad for my friend ஓட thought about கோட்டாவை தாண்ட மாட்டா. சரி கேட்டு பாருங்களா, இப்ப பாருங்க கேட்டு பாருங்க அப்படின்னு. ஆனா அதான் ஜம்ப் பண்ணி போவேன், தாண்டவன் ஓயம்மா அது மேல நடந்து போயிட்டு வருவேன். இதுல என்னன்னா மாட்டேன், நடந்து போவேன். என்னன்னா இவங்க அப்பாவுக்கு எனக்கு ஒரு கான்வர்சேஷன் வந்தது. அவர் என்ன சொன்னாருன்னா, அவங்க பொண்ணு வந்து செய்ய ஏதோ சொல்ல, என்னது எது சொன்னாரு, அவ வந்து சாப்பிட மாட்டா, இப்ப அவளை வந்து தொந்தரவு பண்ணாரு. அவ எழுந்திருக்கா, எழுப்பாத அப்படின்னாங்க. இல்ல மாமா நான் எழுப்புறேன், அவ சாப்பிடுவா பாரு அப்படின்னா. நான் அன்னைக்குதான் எங்க மாமாவுக்கு வந்து இதயம் உடஞ்சுது. அதே இதயம் எனக்கு என்னைக்கு உடைய போகுதுன்னு எனக்கும் தெரியல. எனக்கெல்லாம் 100 தடவை உடஞ்சு நான் எடுத்து இல்ல மேடம், என் பொண்ணு எப்படி இருந்தாலும் அதேதான். ஆமா, அதுக்காக சொல்றேன். எனக்கெல்லாம் பாருங்க அப்படியே எடுத்து ஒட்டிக்கிறனால சரி போ, அப்படிதான் லைஃப். விடுங்க ஜாக்கி. ஆமா, வனிதா தங்க சொல்லியிருக்காங்க, சார் இஃப் ஐ டாக் டு மை வெல்தி ஹோம் மேக்கர் ஃப்ரெண்ட்ஸ், தேர் மைண்ட் வாய்ஸ் வுட் பி லைக் பாவம் புருஷன் சம்பாதிக்கல போல, ஃபெமினிசம் பத்தி பேசுதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க சார். அதேதான். நான்லாம் இப்பெல்லாம் என்னன்னா செத்து போ அப்படின்னு இவரு சிவாஜி சொல்லுவார்ல, அந்த மாதிரி விட்டுறது. இந்த இயற்கை மருத்துவத்துக்கு போவோம், ஒழிஞ்சு போ. ஏன்னா நம்ம சொல்லி நாய் கடிச்சா ரெபிஸ் வரும், ஊசி போட்டுரு. 6 மாசம் தண்ணி ஓவாம வந்து நாய் மாதிரி குலைச்சிட்டு செத்து போடுவாரா மயிருன்னு சொன்னா, பச்சளை கட்டி சாப்பிட்டேன் செத்து போ. இப்பதான் அதுதான் அந்த மைண்ட் செட்லாம் வந்துட்டேன். இந்த பதறது, இந்த ஓடி நிக்கிறது, நான் நினைச்சேன் நான் அப்படி ஆயிட்டேன், போ மயிரை புடுங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்பேன். பரவாயில்ல வனிதா தங்க அதெல்லாம் வந்து அதை முடிச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் அப்படியே கரெக்டும். அதெல்லாம் இல்ல, அவங்க நம்மள பாக்குறதே என்னவோ என்ன வாழ்க்கை உன்னோடதெல்லாம் கஷ்டம். இது பார்த்தா அங்க வந்து ஸ்லேவா சுத்திட்டு கிடக்காது. ஆனா அதுக்கு ஸ்லேவுங்கிறதே அது தெரியாது. அப்படிதான் அனுபவிச்சிருப்பானுங்க. கஷ்டம் நம்ம கிட்ட வந்து வீராவேசமா பேசுவோம். ஐயோ, அதனால ஒண்ணும் பண்ண முடியல. there are cheeky women like that. உண்மை முற்றிலும் உண்மை, அதெல்லாம் மறுக்கிறதுக்கே இல்லை. அண்ட் அமுதன் வந்து அர்ச்சனாவுக்கு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆண்டனி சொல்லியிருந்தாப்புல, மை அப்பா ஒர்க் இன் சேம் கம்பெனி ஃபார் 45 years. Nearby there is a wine shop for many years, but he is pure teetotaler. But he is cruel person seen in my life. But outsiders say you got best teetotaler appa. Exactly what I'm saying. இந்த டீடோட்டலர் மயிரான எல்லாருடைய இன்னொரு பக்கமும் பார்த்தா எதையாவது ஒரு விக்டிம் கடை வச்சிருப்பானுங்க. அதை போட்டு நார் அடிப்பானுங்க. இதை நண்பர்களே, இதை தயவு செய்து இவங்களை நம்பாத. அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று இருக்கணும். ஆனா அப்படி இல்லைன்னா யாரையாவது ஒருத்தவங்கள காலி பண்ணுவாங்க, அட்மின் காரணமாகவோ. இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த பாவம் பண்ணி அழுது லவர்ல இருந்து அந்த கேரக்டர் சொல்லுவோம், இப்பயாவது ஒரு வாட்டி மன்னிச்சிடேன், ஒரு வாட்டி மன்னிக்கிறேன், நன்றி, திரும்ப அதே தப்பு செய்யணும். அந்த மாதிரி கேரக்டர் அவனலாம். அதேதான். சரியான்னு சரி இருங்க அப்படியே. ஆண்டனி சொன்ன செல்வி சொல்லியிருந்தாங்க, ஜாக்கி நான் பிக் பாஸ் சீசன் 3ல இருந்து ஃபாலோ பண்றேன். ஃபாலோ பண்ணிட்டு இன்னைக்கு தான் கமெண்ட் போட்டிருக்காங்க. அப்படிதான் கொஞ்சமா வரும், பார்க்க தானே நம்மள பிடிக்கும், உடனே எப்படி பிடிக்கும், பொறுக்கி அப்படின்ற மாதிரி வரிக்கி அந்த மாதிரிலாம் திட்டு வாங்கி அப்படின்னு சொல்லி அவங்களை டிபெண்டா உட்கார வச்சு டார்லிங்டன்லாம் அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எதுக்கு வேலை பார்க்கணும்னு தெரியல. எவங்கிட்டயோ போயிட்டு சரி விடுங்க விட்டுருதாமா, டென்ஷன் ஆகாத. செல்வி சொல்லியிருந்தாங்க, நானும் லவ் மேரேஜ் தானா, உங்களுக்கும் எனக்கும் லாட்ஸ் ஆஃப் சிமிலாரிட்டியா. எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், நானும் ஜாக்கியும் ஒரே ராசியா இருப்போமோன்ட்டு. ஒன் டே யூ டோல்டு யூ ஆர் அபவுட் தட் அப்படின்னு சொல்லிட்டு. அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி, நீ அஸ்த நட்சத்திரமான்னு சொல்லு. அதுக்கு பதில் சொல்லுமா. அதுதான் இது செல்வரா. அது இயற்கையில் கொஞ்சம் இங்கிலாந்தின் அழகை ஜேகி அவர்களின் குரலில் கேட்பதே அலாதி வெங்கடேஷ் சொல்லியிருக்காரு. எஸ், ஓகேவா. செல்வி மகேந்திரன் படிச்சுட்டேன். லோகேஷ் வந்து சார் நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்காதுங்க. ஷேம்லெஸ் என்னத்தடா எல்லாத்தையும் சொல்லு, எல்லாத்துக்கும் நடக்கிறதாண்டா சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, ஜிஜே சொன்னச்சே, எங்கேயோ தூரத்துல ஒரு பொண்ணு கிச்சன்ல தனியா சமைச்சுக்கிட்டு இருப்பா, அவங்களுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசுறோம். ஒன்ஸ் யூ செட் ஐ ட்ரைட் ஆன். Okay. My husband is my only friend and circle. Okay. That day I realized the void in my life அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜே சொல்லியிருக்காங்க. என்னது அதாவது வந்து அப்புறம் the void in my life னா அது அந்த பிடிச்சிட்டு இருக்கிறது அந்த என்னுடைய
அப்பதான் என்னோட சர்க்கிள் இத்தினுண்டு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல. ஓகே ஓகே அந்த இல்ல ஜிஜே, நான் உன் எதிர்க்கையும் சொல்லியிருக்கேன். நான் அதான் நீ இன்னும் யாராவது அது தெளிவா தமிழ்ல நீ கரெக்ட் நீ சொல்லுது. அதாவது என்னன்னா, ஏன்னா அந்த தனிமை எனக்கு தெரியும். நான் மூடர் கூடத்துல வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும். நான் பேசி 6 மாசம் ஆச்சுன்னுவான். சென்னையில் அவன் இருப்பான், உயிர் வாழ்ந்துட்டு தான் இருப்பான். நான் பேசி 6 மாசம் ஆச்சுன்றது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயன்றது எனக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்றேன், மற்ற மிருகங்களுக்கு எழுத்தோ கவிதையோ படமோ அந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க முடியும், நிறைய விஷயங்களை டிபேட் பண்ண முடியும், நிறைய விஷயம் சுவாரஸ்யமாக்க முடியும். அந்த வாய்டுங்கிறது வந்து எம்டியா ஒரு லைஃப்ல வந்து அந்த தனிமை அப்ப அழுதா இல்ல, நீங்க சொன்ன போது அழும்போது தான் நம்ம இவ்வளோ தனிமையா இருந்திருக்கோமான்னு ஒரு ஃபீல் பண்ணுவோம்ல, ஒரு எம்டினஸ் ஃபீல் பண்ணுவோம்ல லைஃப்ல அந்த டைம். ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்றவங்களையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு டப்புன்னு உடஞ்சிருவாங்க. நான் அது மாதிரி நிறைய உடஞ்சிருக்கேன். நான் அந்த மாதிரி நிறைய உடஞ்சிருக்கேன். படம் பார்க்கும்போது பல என்னத்துக்கு அழுகுறதுன்னு தெரியாம வரும் சர்ன்னு. ஸோ ஐ ஃபெல்ட் இட் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அதுல she is English literature. அதுதான் சார் தனிமையா ஃபீல் பண்ண டக்குன்னு சொல்ல வேண்டியது வாய்ட் இன் மை லைஃப். தமிழ்ல எடுத்துன்னு வர இப்பதான் வந்து அவங்க எக்ஸாம் வேற போட்டிருக்காங்க இங்கிலாந்துல. இவ எழுதின எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்றதுக்கு நான் தான் அதெல்லாம் வந்து இப்பதான் ஞாபகம் வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து சேர்க்கிறான்னு நினைக்கிறேன். இது மாதிரி எவ்வளவு நானே இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. இவ வேற அந்த லேடி சுதாதானன்னு கேட்டிருக்காரு. சிரிக்காதீங்க சார், இதெல்லாம் ரொம்ப அதேதான் நீங்க சொன்ன பூடகத்துக்கு தான் டெய்லி வந்து லோகேஷ் சொல்லியிருக்காரு. அந்த 3வது வீட்டு அக்காவுக்கு வந்து லவ் பாயம்ஸ் வந்திருக்காப்ல. அண்ட் பட் மீன்ஸ் ஐ ரியலி அப்ரிஷியேட் லதா எப்பா ஃபார் தி எக்ஸலென்ட் இன்சைட்ஸ் அண்ட் வேலிட் தாட்ஸ் ஆன். ஓகே, 2 பேரும் வந்து டேட்டு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்க ஜிஜே சொல்லியிருக்காங்க நீங்க யூகே வருவீங்க, எங்க வீட்டுக்கு வருவீங்க, எனக்கு தெரிஞ்ச அரகுர சமையல சாப்பிடுவீங்க நினைக்கவே இல்லை சார். அதை வச்சுதான் சார் நம்மளை ஏமாத்துறான். பூரி கொடுக்குறேன்னு சொல்லி சரி விடுங்க. ஆனா அவளை மடக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன் சார். ஆனட்டோட ட்ரெஸ் தான் ஆனட் தங்கம் என்னடா இப்படி இருந்தது போட்டோ அப்படின்ட்டு. அருணாமா வந்திருக்காங்க. ரெயின் அண்ட் சன்ஷைன் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் தான் கமெண்ட் பண்றாங்க. இப்படி ஒரு பேர் நான் இதுவரையும் படிச்சது இல்ல சார். லாங் டைம் செல்வராணி பாண்டியனா சார். செல்வராணி பாண்டியனா இல்ல சார், செல்வி மகேந்திரன் அந்த மாதிரி போல இருக்கு. வாங்க வாங்க பொறுமையா ஒன்னா. இப்ப என்ன உலகம் அழிஞ்சிருவா போகுது. நீ வந்து நம்ம குரூப்ல கூட வாட்ஸ்அப்புக்குள்ள ஒரு விஷயம் போட்டிருந்தேன். பட் டிவி அதுக்குள்ள வந்து அவன் சொல்லிட்டு தான் போனான். ஒய்ஃபோட நான் போர்ச்சுகல் போறேன் ஜெய்க்கு, நான் ரொம்ப பிஸின்னு சொன்னேன். லண்டன் வந்தா நீ என்ன கூட்டு போறதுக்கு ரெடியா இருக்கு கேட்டான். இல்ல நான் போறேன் அப்படின்னா எல்லாம் ஒரு 4 பேருக்கும் அண்ட் சம் வெட்டி ஸ்டோரி வித் லவ் டாக். தட்ஸ் ஆல் யூ ஆனர். உண்மையிலே அவன் வந்து அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர். அந்த பையன் கூட்டிட்டு போச்சுன்னா அப்படி பார்த்துக்குவோம். உண்மையிலே அது மாதிரி சீரியஸ்லி இந்த இயர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணேன். இன்னொன்று சில விஷயங்கள் சொல்லணும். என்னன்னா, கூட வர்றது வந்து நம்மளுக்கு பிடிக்காது நிறைய. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும், ஒய்ஃபுக்கு பிடிக்காது. என்ன சிலதுக்கு வந்து ஒய்ஃபுக்கு பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. 2 பேருமே சேர்ந்து ஒரு கப்புளுக்கே பிடிக்கணுன்றது வந்து ரொம்ப ரேர் கேசஸாக இருக்கும். அதில் அவன் வந்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உண்மையிலே. சொல்லுங்க. Okay, Ryan and Shanshan, sir, long time fan. I just want to send my appreciation to you for all the topics you are choosing. Okay. And heartfelt thanks for supporting and talking for women. Your discussions are on issues that look smaller, but causing great stress in life. Okay. சின்ன இஷ்யூ பட் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு விஷயத்த எல்லாம் எடுத்து நீங்க பேசுறீங்க. சின்ன விஷயம் மாதிரி இருந்தாலும் காரணம் என்னன்னா, இப்ப இதேதான் நாங்க 2 பேர் பேசுறத நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதும் அவ எனக்கு பகிர்ந்துக்கிறதும் நிறைய விஷயம் இருக்குல்ல. அந்த விஷயத்த உங்க எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்துக்கிறோம். நாங்க ரெகுலரா இந்த மாதிரி தான் நாங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதே மாதிரிதான் இதையும் உங்க கூட பகிர்ந்துக்கிறோம். சங்கீதா சொல்லினாங்க, ஒர்க்கிங் விமன் in abroad is the most stresses life, Jackie. Yes, I can understand. I can't leave the job, but the amount of hard work I need to put for housework and office work is too much அப்படின்றாங்க. உண்மை. ஆனா எனக்கெல்லாம் பாத்திரம் தேய்ச்சி குடுக்கறதுக்கு சமைச்சு இப்பதான் ரசம் வைக்க கத்துக்கிட்டேன். ரசம் வந்து ஒரு ஆன்ட்டி வந்து என்ன பண்ணுச்சு, இதை போட்டு அரைக்கணும் அதை போட்டு அரைக்கணும். உண்மையிலே நல்லா இருந்தது. பட் எப்பயுமே நான் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவேன்.
இது என்னன்னோ தனித்தனியா பண்ண வைக்கிறதெல்லாம் டக்குன்னு ஒரே ஜாரில் போட்டு அரைச்சு டம் குழம்பு ரெடி, டேஸ்ட். ஆனா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரசப்பொடி மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி அரைச்சி வச்சுங்க கொஞ்சம் நிறையா. அதுக்கப்புறம் ரசம் வைக்கிறது ரொம்ப ஈஸி. சமையல் சேனல் எப்போ ஆரம்பிக்க போறீங்க? நிறைய இருக்கிறதையே வந்து என்னால் இப்போ இருக்கிறதுக்கே அவ்வளோ வேலை இருக்குது. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு இதில் நல்ல வருமானம் வந்து நான் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, யாரோ சொன்னாங்க செட் ஃபார் லைஃப்னு ஒரு லாட்ரி டிக்கெட்டு இங்கே இருக்கு. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் மற்ற ஊர்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, இந்த லாட்ரி டிக்கெட்டில் ஊந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, 30 வருஷத்துக்கு மாதம் 10,000 பவுண்டு 30 வருஷத்துக்கு நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா. நான் தான் சொன்னேன், இந்த மட்டும் ஜெயிச்சேன்னு வச்சுக்க அவ்வளோதான், மயிர் பேப்பரை போட்டு வா, ஐரோப்பாவும் சுற்றலாம், ஆஸ்திரேலியாவும் சுற்றலாம் அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி சிலதெல்லாம் நம்ம நல்லா பணம் வந்தது இருக்கிறதுக்கு எல்லாத்துலயுமே நல்ல பணம் வந்ததுன்னா நான் நல்லாவே செய்வேன். இல்லை ஒன்றும் பெருசா இல்லை, எல்லாமே நம்ம மன திருப்திக்கு மனசாந்திக்கு பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்திய மதிப்புல ஒரு 30,000 40,000 சம்பாதிச்சிட்டு இருக்கேன், அதுதான் மேட்ரு. அதனால அது ஒன்றும் பெருசா கிடையாது. இதெல்லாம் சொன்னாங்க, feeling jealous of men who do not have to think about household responsibilities when they want to do they want. அதுதான் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து மென் பண்றாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க. ஹவுஸ் ஹோல்டு விஷயங்களை பத்தியே கவலைப்படல இல்ல அவங்களுக்கு. ஹவுஸ் ஹோல்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து சமைக்கணும் போகணும் அந்த எதுவுமே இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு நிறைய நேரங்கள் பிரியா நம்ம நீங்க வெளிநாட்டுக்கு வர்றதே உங்களை சமைக்கிறதுக்கு தான் கூப்பிட்டு வரான் அவன், அதுதான் உண்மை. இப்ப என் வீட்டுல கூப்பிட்டு வந்து என்ன சத்தியமா அப்படி சொல்ல நானு என்னன்னா நான் இங்க வந்து கத்துக்கிட்டேன். அவங்க அவ்வளவு முடிச்சிருந்திருக்கணும் இல்ல வேணாம். ரொம்ப அதாவது விளையாட்டு கூட சில விஷயங்கள்ல அப்படி தொடக்கூட கூடாது. அதுல வந்து பத்திக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க வேற. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, வந்து ப்ராப்பர் மூட்ல இருக்கேன், செம மூட்ல வந்தா. அதனால ஒரு காருக்கு வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசுறேன், ஏன்னா இங்கிலீஷ் வந்து அந்த தெரியும். இதுக்குன்னா அதுக்கு பக்குன்னு அவன் பேசுவான், இது என்ன டக்குன்னு சொல்லும். என்னன்னா அவங்ககிட்ட பேசினேன்னு சொன்னேன் நான். ஏன்னா அவன் வந்து பார்ட்ஸ் ஒன்று மாத்தணும், இவ பேசல, எனக்கு தெரியும். அதனால அதை பத்தி பேசவே இல்லை, இல்லைன்னா வேற நாள் தான் கதையை வளர்த்திருப்பான். இன்னைக்கு அந்த மாதிரி சிலதான் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கருவேப்பிலை வந்து என்னால ரசம் வச்சிருப்பேன் நான், கருவேப்பிலை இல்லை. ஸோ அதனால அதுலேயே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனிவே இந்த லேட்டா வந்து கமெண்ட் போடுறவங்களுக்கு இந்த இதுல வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன், மேம் இதை கொஞ்சம் படிச்சிருக்கேன். இது படிங்களா? இந்த லேட்டா வந்து கமெண்ட் போடுறாங்கல்ல, போடலாமா வேணாமான்னு ஒத்தைய ரேட் பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் பிடிக்குது. ஆமா, லைஃப் இஸ் so unpredictable. You go for a vacation and terrorists shoot you. You go to a trophy parade and it ends in a stampede. You go in a flight for work or vacation and it crashes. You are studying in a hostel and the plane falls on you. அதனால எல்லாத்தையும் தோணுதோ அப்பவே பண்ணிடுங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆனது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அது போய் ஒரு மருத்துவக்குள்ள போய் விழுந்துட்டு அங்கே வந்து மதியான சாப்பாட்டுக்கு அப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்துருக்காங்க பசங்க. இதில் என்னன்னா இந்த சங்கி பாயலுவோ எல்லா டெத் ரோலையும் மறைப்பானு வேறு. ஏர் இண்டியா வந்து 1 crore அறிவிச்சிருக்காங்க, அது வந்து உண்மையிலேயே பாராட்டு. ஏன்னா இவனுங்களாம் வந்து ஒரு 10 பைசா கொடுக்க மாட்டானுங்க. சார் அது டிசிஎஸ் இப்போ வாங்கியிருக்காங்க, ஏர் இண்டியா இப்போ டாட்டாஸ் வாங்கியிருக்கானுங்கல்ல. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். இப்போதான் ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருந்தது, கொஞ்சம் விஷயங்கள்லாம் பண்ணானுங்க. இது வந்து என்னன்னா இதை பற்றி பேசுனா இதுக்கு வந்து 787 இதெல்லாம் வந்து விசில் ப்ளோயிங்கே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 2 பேர் வந்து இறந்தே போயிருக்காங்க. ஒருத்தன் சூசைட் பண்ணிட்டான், ஒருத்தன் வந்து காணாம போயிருக்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் படிச்சுட்டு இருக்கேன் நான். இதை வச்சு ஒரு தனி வீடியோ பண்ணலாம், ஆனால் டிஸ்கஷனுக்கு போனால் வேற மாதிரி போயிடுறதுனால நான் அதை பண்ணலை. பட் எனிவே ரொம்ப கொடுமை அது, அதனால யோசிக்காதீங்கன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. எஸ், இந்த பிரபு வந்து சொல்லியிருக்காப்ல யாழ்மாவை பாட சொல்லுங்க, டோட்டல் வாய்ஸ் க்ளோஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறமா ஒரு நாள் பாட சொல்றாங்க. இன்னைக்கு நானே பிரபு அவளோட அந்த நெவர் மைண்ட் ஐல் சமன் லைக் யூ, ஐல் ஃபைண்ட் சமன் லைக் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அந்த பாட்டு வந்து அவ எப்போ பாடினது, ஒரு ஃபங்க்ஷன்ல பாடியிருந்தா. இப்போ அதை கேட்குறப்ப எனக்கே இன்னைக்கு இன்னும் அவ்வளோ ஒரு இந்த இடத்துல இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தா. கண்டிப்பாக ஒரு நாள் சொல்கிறோம். அண்ட் கவிதாவும் சொல்லியிருந்தாங்க, நானுமே சங்கீதா சண்முகம் கமெண்ட் அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா மென்னுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. அதில் என்னன்னா இவ வேலைக்கு இதுதான் சொன்னேன். இப்போ எங்கள் வீட்டில் என்னன்னா, ஏன் இது ஏன் இங்கே கிடந்தது, இது ஏன் அந்த இடத்துல கிடந்தது, ஏன் வந்து பேடில் வந்து பீரியட்ஸ் பேட் வந்து பிரிக்கும் போது அங்கே இருக்கிற ஏன் பேப்பர் பாத்ரூமில் கிடையாது, அதை எடுத்து அதில் போட வேண்டியதா. இதை இவ்வளோ பேசுகிறல்ல நான், டெய்லி அவள் சமைக்கிறாள்ல, இதை எடுத்து நீ போடு அப்படின்னு நான் எனக்கு நானே பேசிட்டு அதெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்ல வரேன். இந்த தாட் ப்ராசஸ் எனக்கு முன்னாடி இருந்தது கல்யாணத்து டைமில். ஏன்னா எங்கள் அப்பா அப்படி தான் வளர்த்தார்.
பட் அதெல்லாம் புரிந்து கொள்ளும் போது இதெல்லாம் வந்து சரிப்படுத்திக்க முடியும். புரிஞ்சுக்கானா ஒன்றும் ரொம்ப கஷ்டம். இப்போ அவங்க வேலைக்கு போயிட்டு வராங்க, வந்து அவங்களே சமைச்சு அவங்களே பண்ணுறேன்னா சாமான் கழுவி வச்சிருவேன். நான்லாம் வந்து சாமான் கழுவி வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணனா அப்படி கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணுவேன் நான். இதை எடுத்தங்க ஏனோதானெல்லாம் நான் பண்ணுறாலாம் கிடையாது. ஒரு விஷயம் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஆக்சுவலி எஸ் ரம்யா தான் சொல்லியிருந்தா, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆம்பளை பிள்ளைங்க இது மாதிரி கொஞ்சம் மாறிக்காங்க தயவு செய்து. அதான் யாரோ ஒருத்தவங்க வேலை செஞ்சு நம்மளுக்கு சோறு எடுத்து வந்து போடுறப்ப ரொம்ப சுகமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க செய்யறத 2 இடத்துலையும் வேலை செஞ்சுட்டு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும். நீங்கள் கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணம் ஆனவங்க யாராக இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருங்க அவங்களுக்கு. வரேன்னு சொல்லுவாங்க நவீன். நவீன் ஹலோ. இந்த லைவ்ல போறேன்னு சொல்லு, யார் எதுவும் பேசுறவனான்னு சொல்லு, வேற எதுவும் பேச வேண்டாமா, ஒரு 10 நிமிஷத்துல அங்க வரோம்னு சொன்னாங்க. இப்பதான் கிளம்புனீங்களா வாக்கிங்க்கு? ஓ இன்னும் கிளம்பலையா? நாங்க வரதா இருந்தா ஒரு 10 மினிட்ஸ்ல வருவோம். பாய். நீங்க எனக்கு வாக்கிங் போறதா இருந்தா ஒரு மெசேஜ் பண்ண. பாய். வரல இல்ல, நம்ம ரொம்ப நாளா அதுக்காக ஃபோன் பண்ணிச்சுட்டே இருக்கோம். அதை ரம்யா சொல்லியிருந்தா, ஒரு வித் ஸ்மால் 2 கிட்ஸ் வெளியில போறது சோஷியல் லைஃப் அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு என்னன்னா ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா எனக்கு ஏற்கனவே கில்ட்டியா இருக்கு. அவங்கள வந்து நான் டே கேர்ல விட்டுடுறேன் மோஸ்ட் ஆஃப் த டே வந்து. அண்ட் ஸோ அவங்க டே கேர்ல இருக்கிறதுனால அவங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய கேட்டுக்க ரம்யா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி கில்ட் வரும். உங்களை நீங்களே கழிவிறக்கம் பண்ண வைக்கிற மாதிரியான விஷயங்கள், ஃபேமிலியில் இருக்கிறவங்க பணம் தான் முக்கியமா அப்படின்னு கேட்டுட்டு வேற இதெல்லாம் ஒன்றும் நம்ம வந்து நான் சொல்ல வர்றது அதுதான். நிறைய குழந்தைங்கள வேற மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க, வீட்டு வேலை செய்ய அனுமதிக்கிறாங்க. இதில் ஏன்னா என் குழந்தை நான் 1.5 வயசில் வந்து நான் வந்து டே கேருக்கு விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போகும்போது இந்த ஃபீல் எனக்கு இருந்தது. ஆனால் நான் அதில் எப்படி இருந்து வெளியே வந்தேன்னா, ஒரு சேஃபான இடத்துல இருக்கிறா. அவ ஏஜ் குரூப்பில் இருக்கிற பசங்க கூட அவள் பழகுவா. நீங்கள் நல்லா கேட்டுக்காங்க, 10 நிமிஷத்துக்கு மேலே உங்களால் உங்கள் குழந்தையோட விளையாட முடியாது. ஆனால் டே கேர் போனப்போ தான் யானி வந்து நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சா, நிறைய கற்றுக்கிட்டா. எல்லாமே அந்த சமூக ஒழுக்கெல்லாம் அங்கேருந்தே தான் வந்தது. சாப்பிட்றது, கேர் பண்ணிக்கிறது எல்லாமே. அதனால் நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து மைண்டை வந்து போட்டு குழப்பிக்காதீங்க. அது நல்லது தான். டே கேரில் குழந்தை விடுறது நல்லது தான். சொல்லுங்கள். அதான் வந்து என்னை வந்து கிண்டல் பண்ணியிருக்காரு. ஸோ ஒன்ஸ் அப்பான டைம் வந்து சுதா 10 rupees வாக சொல்லுவாங்க. அதை வந்தாங்க தானே ஜாக்கி, அதனால அது அப்பப்போ வருமா. ஓகேவா. என் கௌரி வந்திருக்காங்க, ஹாய் சொல்லியிருந்தாங்க. அப்படி டுடிட்டு ஒரு நிமிஷம் கீழே வந்துருச்சு. நிறைய பேர். ஓகே, சௌமியா நவீன் வந்திருக்காங்க. நாதன் மாஸ் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுறாங்க. ஹாய் ஜாக்கி ப்ரோ அண்ட் சுதா சிஸ்டர், நீங்கள் 2 பேரும் ஐடியல் கப்பல். உங்களை பார்க்கும்பொழுது பொறாமையா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இணை கோடியில் ஒருவருக்கே அமையும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் பல வருட ஃபாலோவர். நன்றிகள். உண்மையிலே என்னன்னா செதுக்கி கொண்டோம் தான் சொல்லலாம். உண்மையிலே இப்பயும் அச்சுக்கோம் தான். ஆனா என்னன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு செதுக்கிக்கிட்டோம். நீங்க நினைக்கிற மாதிரி வந்து ஐடியல் ரைட். ஆனா உண்மைதான், நிறைய பகிர்ந்துக்கிறோம், நிறைய விஷயங்கள் பண்றோம். இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு கமெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தாரு. இப்போ நான் அதை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை மேலே கொடுத்துருக்க பின் கமெண்ட், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். இந்த ஷோ முடிஞ்சதுமே நான் உங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார். ரொம்ப நுவான்சஸான ஒரு விஷயத்த அவர் வந்து கவனிச்சிருந்தாரு. என்னென்னா, நான் சொல்கிறேன் லண்டன் பிரிட்ஜு உள்ளார போகிறேன், திஸ் இஸ் லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே சொல்லுவா, எஸ் திஸ் இஸ் என்னது ஜாக்கி ஹியர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அதுக்கு அவர் போட்டிருந்தார், இதில் நான் ஒரு விஷயத்தை இப்போ தான் கவனித்தேன். உங்களை வந்து அவங்க வந்து கொண்டாடுறதே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, உங்களை முன்னிறுத்தி கொண்டாடுறதும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதே மாதிரி நீங்களும் அவங்களோட இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போடுறது. அது உண்மை. அதுதான் சைட் அடிக்கிறோம், இதை மேட்டர் பண்ணால் எப்படி இருக்கும், அதை மேட்டர் பண்ணால் வங்காளக்கடலை அப்படின்னு எல்லா தாட்டும் ஓடும். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்க்கும்போது திஸ் இஸ் அ ப்ரியாரிட்டி இன் மை லைஃப். அது அழகாக அவர் போட்டிருந்தார். அதை கமெண்ட்டாக நான் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. எஸ் ப்ளீஸ். டக்குன்னு அந்த பாட்டு மறந்துச்சு ஜாக்கி. டக்குன்னு அந்த தேவையானி கூட தாலி எடுத்து உங்களுக்கு தாலியே கிடையாது. தாலியே அவங்க கிடக்குறான் டால்டான்னு கட்டின தாலியே சுற்றுலா இல்லைங்க உங்களுக்கு. தாலி இருக்கா? இல்லை இல்லை, எனக்கு தாலி எதுக்கு மேடம்? அது மாதிரி அப்புறம் சொல்லுவேன். என்னவோ இந்த ஜாக்கி, ஐயோ அந்த பாட்டு, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன்.
ராஜி கார்த்திக் வந்து அண்ணா awesome topics every day with regard to relationships, a great awareness, thanking you அண்ணா அண்ணி for all your life அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூடா. ஓகே, மகிழா கண்ணன், நான் நினைச்சேன் எங்கடா காணோம் இல்ல அது என்னன்னா வருவீங்களான்னு போய் தூங்கிட்டு இருக்கோம். தூங்கிடுச்சான், அதான் சொல்றது. சாரி தூங்கிட்டேன், டாபிக் கூட என்னன்னு பார்க்கலையா. இப்ப சொல்லியிருக்கா, when I was in Argentina I had no friends. He used to do frequently have colleagues meet etc. So we all wives created a group and started becoming friends by circumstances. அது பெரிய விஷயம் தான் இல்ல தாய்ப்பா, அது மாதிரி ஆறுதலாம் அது ஒரு சில பேரால தான் முடியும். எங்காவது வந்து பத்தி நான் இங்க பேசல மேடம், பத்தியும் கேட்கல முன்கூட்டியே வர முடியல. So we women could survive only because we could connect and enjoy our time together. For a woman that sisterhood is definitely a must அப்படின்னு போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக ஆண்கள் எப்படி இருக்க வேண்டும்னு சொல்றீங்க, மனைவிமார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது இன்னொரு நாள் தனி டாபிக் இருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் வந்து மேகாலயா கூட்டு போய் காலி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரியான மனைவிகளும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களா. இங்க பாருங்க, லதா இப்ப சொல்லியிருந்தா, ஐ எம் டிராவலிங் டு மும்பை ஏர் இண்டியால டு மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ வாஸ் ஆல் சூப்பர் ஹாப்பி அன்டில் திஸ் ஆஃப்டர்நூன். நவ் ஐ ஹோப் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஓகே ஓகே, எல்லாம் நல்லபடியா நடக்கும், போய்ட்டோம். அனலட்சுமி வந்திருக்காங்க. மகிழா சொல்லியிருக்கா, திஸ் டாபிக் ரிமைண்ட்ஸ் மீ 50 Shades அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து அமுதன் சொல்லியிருக்காரு, என் பொண்டாட்டியும் அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி ஜாக்சன் போடுங்க. வாய்ட் எம்டினஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அது புரிஞ்சது லோகேஷ், எனக்கு அதை டக்குன்னு எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதுக்கு தான் அவளை திட்டிட்டு இருந்தேன். கேப் எம்டின்லாம் இப்ப போட்டிருக்கா, அப்ப வராதாமா ரீசெண்டா எக்ஸாம் எழுதிருக்கலாம், அதனால எல்லாம் இருக்கா ஜாக்கி. நம்ம என்ன பண்றாலே இப்ப ஜோன்ஸ் நிலைமை யோசிச்சுப்பா, ஏன் தாடியோட சுத்திட்டு இருக்கான். Ramesh, I have told this too. Since no social life with 2 small kids, attending your life fills that void. Okay. Missing piece in my puzzle அப்படின்றா. Thank you so much ரம்யா. அது ஒரு பெரிய விஷயம். அந்த மிஸ்ஸிங் பீஸ் இன் மை பசில்னு சொல்லும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் எங்க தெரியும்னா, அக்கௌண்டன்ட் 1 படத்துல வரும். அந்த பொண்ணு வந்து அப்படியே கத்தி இது பண்ணும், அந்த மிஸ்ஸிங் பீஸை எடுத்து கொடுத்ததுக்காகவே அந்த பொண்ணு அவனும் ஃப்ரெண்ட் ஆயிடும். செகண்ட் பார்ட்லயே அது ஹெல்ப் பண்ணுவா அந்த பொண்ணு. அவளோட அந்த 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 பசில், அந்த மைண்ட் வந்து அவனுக்கு தான் புரியும். அது ரொம்ப நல்லா இருக்கும். டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அண்ட் எனக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அண்ணின்னு கேட்டிருக்கா மகிழா. ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? டிஸ்டர்பே பண்ணாம இருக்கு. நான் தான் டிஸ்டர்ப் பண்ணி இதுல வந்தேன். இல்லைன்னா அது அசிஸ்டமே பரஸ்னமாக பாலாகல இப்போதுமான ஆமேன் அப்படின்றது அது ஒண்ணு. அப்படியே இல்ல, அப்படிதான் போயிருப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி இல்லைனாலுமே இப்பவுமே நான் ஜாக்கி கிட்ட சொல்லுவேன், ஜாக்கி இருந்தாங்கன்னா பேசிட்டே இருப்பேன். இப்ப ஜாக்கி இல்லைன்னா நீங்க இப்ப யாருனையும் இல்லைன்னா போன் எடுத்து பேசி அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் பாட்டுக்கு எனக்கு அது ரொம்ப என்னோட கம்ஃபர்ட். யாரும் வராதீங்க. ஆமா, வந்து மூக்கு நுழைக்காதீங்க. சரி, நீங்க நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். பட் தெரியல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஐ லைக் மை தனிமை. அண்ட் ஹரிதா இப்போ தான் வந்திருக்காங்க. ஃபைனலி ஆஃப்டர் லாங் டைம். கரெக்ட். அர்ச்சனா வந்து தேங்க்யூ. ஐ டோன்ட் ஹேவ் பிரதர், மீ அண்ட் மை சிஸ்டர் அட் ஹோம் ஃபீல் லைக் அ விஷ் ஃப்ரம் பிரதர் அண்ட் சிஸ்டர் இன் லா. தேங்க்ஸ் அப்படின்னு இருக்காங்க. சூப்பர், தேங்க்யூம்மா. நல்லா நல்லபடியா நிறைய ஃபர்ஸ்டே சொல்லிடு, எதா இருந்தாலும் பிடிக்கும் இது பிடிக்கல. முதல்ல கொஞ்சம் பீப்புள் உங்ககிட்ட வரமாட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறம் கண்டிப்பா அதுக்கான ஆட்கள் மட்டும் உங்ககிட்ட வரும். செல்வி வந்து சொல்லியிருக்காங்க, ஆனா அவ வந்து உத்திர நட்சத்திரம். பட் ஐ ஒன்ட் ராசில நம்பிக்கை இல்ல. அதேதான் அடுத்த லைன்ல அதுதான் அவளும் அதேதான் சொல்லியிருக்கா. பட் ஐ ஒன்ட் பிலீவ் இன் அஸ்ட்ராலஜி. நான் இந்தியால இருக்கும் பொழுது கமெண்ட்ஸ் பண்ணிருக்கேன் வாட்ஸ்அப்ல, நீங்களும் ரிப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னு இருக்காங்க நிறைய பேரு. அதுவும் அந்த கரெக்டா அந்த அற்ற நீர் குளத்தில் அரிநீர் பறவை போலன்ற மாதிரி இந்த பிக் பாஸ் டைம்ல மட்டும் வந்து அதுக்குன்னே பேரை சேவே பண்ண மாட்டேன். இல்ல அதுக்கு இன்னொன்னு சொல்றேன், வந்து கமெண்ட் பேரே நான் சேவ் பண்ணுவேன். ஏன்னா அந்த டைம் மட்டும் வந்துட்டு போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது ரெகுலரா வந்து நிறைய விஷயம் பகிர்ந்துகளை மட்டும் தான் நான் பக்கத்துலேயே வச்சுக்கிறது. அவங்க பேரை மட்டும் தான் நான் சேவ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. சில அதுலயும் போயிருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிச்சு இப்ப களை எடுக்கணும். சொல்லுங்க. அதுதான் செல்வி சொல்லியிருந்தேன், யூ ஆர் மை கிச்சன் பார்ட்னர், உங்க வீடியோ கண்டிப்பா பார்ப்பேன், கதைப்போமா FB எல்லாம் ஃபாலோ பண்றேன். ஓ சூப்பர். ஓகே. ஹரிதா பாருங்களேன், கிடைக்கவே இல்லை ஜாக்கி, அதுக்குள்ள எப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்கான்ட்டு. 10,000 பவுண்டுக்கு எவ்வளவு டாக்ஸ் வரும்? ஏமா ஏன்? ஓகே.
அண்ட் உல்லாச பறை சொல்லியிருக்காப்புல, அத்திம்பேர் வார்த்தையை பார்த்து விடுங்கோ, இந்நேரம் கிரீன் சாண்ட் அண்ணி டெரர் சாண்டா மாறி இருப்பாங்க அப்படியே. ஓகே, மகிழா வந்து உங்க ரசம் ரகசியம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். சேனல்ல தான் சொல்றதா இருக்கேன். அதேதான். ஏன்னா அதுலயே ஒரு 4 வியூஸா போவோம். சும்மா சொல்லி எதுக்கு? அதேதான். ஏன்னா அவங்க வந்து தலையை சுத்தி மூக்கு தொடுற விஷயம் பண்ணாங்க. அதுல என்ன நுவான்சஸ்ன்னு பாத்துட்டேன். தலையை சுத்தி மூக்கு தொடுற டக்குன்னு சிம்பிளா என்ன பண்ணுமோ அதை செய்யணும். அது ஹரிதா சொல்லியிருக்கா, நான் வந்து வேலைக்கு போனா ஹஸ்பண்ட் டசன்ட் ஒர்க். இஃப் மை ஹஸ்பண்ட் ஒர்க்ஸ் ஐ ஸ்டே ஜாப்லெஸ் as we have 2 small kids. Only when kids turn 6+ we both can work அப்படின்னு சொல்லிருக்கா. புரியுது, அண்டர்ஸ்டுட். ரம்யா சொல்லியிருக்கா, did you see a guy walking out with no scratch outside that plane, Jackie? Miracle. He was in seat number 11A. ஆமா, எக்ஸிட் டோர்ல இருந்ததுனால டபக்குன்னு ஓபன் அந்த ஸ்பீட்லயே உடைச்சிக்கிட்டு இருக்கும். அதுவும் இல்லாத விமானத்துடைய மூக்கு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் கிட்ட அது வந்து நீட்டிட்டு இருந்தது. அதுல அங்கிருந்து குதிச்சுதான் வந்திருப்பாங்க. ஓகே. அண்ட் செல்வி சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து அரிசோனால இருக்காங்களாம். இனிமே கமெண்ட் பண்றேன், பட் மோஸ்ட்லி ஆஃப்டர் லைவ் தான் பார்க்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. நோ இஷ்யூஸ். ஹரிதாவும் சொல்லிருக்காங்க, ஏர் இந்தியா கிராஷ் வந்து ரொம்ப சேட். ட்ரூ, தே டோன்ட் ரிப்போர்ட் ரியல் டெத். கோவிட் டெத்ஸே இன்னும் தெரியல. நடந்து போய் சத்தம் வந்து எங்க கிட்ட வந்து இது இல்லைன்னு சொன்னானுங்க அவனுங்க. நடந்து போய் செத்தவன எல்லாம் கும்பமேளாவிலே 98 பேர் இறந்துருக்கானுங்க, 38 பேரும் சொல்லியிருக்கானுங்க. அந்த இறந்தவங்கிட்ட எல்லாம் மிஞ்சி போன ஒரு 5 லட்சம் மேலே அதெல்லாம் வாழ்ந்துருங்க. ஆனா இந்த 5 லட்சம் போனா அவன் ஜாதி அமைப்புல அவன் மேல வந்துருவான் அந்த ஊர்ல. சரியா வந்துடும். இந்த மாதிரி எச்சக்கலை நாய்ங்க அது. அதனாலே நான் அரசியல் பேசுறது இல்லை. அதனாலே எனக்கு கோவம் நிறைய வரும். யோசிச்சு பாருங்க, எல்லாம் அந்த ஆன்மீகத்தை வச்சு அந்த பசங்களை வச்சுதான் அந்த கடவுளை வச்சுதான் நீங்க எல்லாம் பண்றீங்க. அங்க இறந்து போச்சு, அந்த குடும்பத்துக்கு கொடுத்தா என்ன? அதுதான் செத்தாலும் பெரிய லெவல்ல சாவணுன்ற மாதிரி தான். 1 கோடி இது யோசிச்சு பாருங்க. 38 பேர், 100 பேர் செத்ததை 38 பேரும் கணக்கு போட்டிருக்கானுங்க. சரி விடு. ஓகே, அதான் மகிழா பாருங்களேன், சும்மா கொளுத்தி போட்டிருக்கா. அண்ணியை சமைக்க சொல்லுங்க, வியூஸ் அள்ளுமா. ஓகே. அண்ட் அர்ச்சனா வந்து சொல்லியிருக்கா, வெரி ட்ரூ அபவுட் த ட்ரீ டோட்லர் கான்செப்ட் வந்து சொன்னாப்ல இல்ல, இவர் ஆண்டனி சொல்லியிருந்தார்ல, ரொம்ப உண்மை. தட் ஹேப்பன்ஸ் இன் மை சிஸ்டர் லைஃப். அவங்க வந்து இந்த மாதிரி தான் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அப்சைட் டவுனா போச்சு வாழ்க்கையே. ஏன்னா அந்த பர்சன் வந்து பிகாஸ் ஆஃப் தட் பர்சன் இப்போ வந்து அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. நானும் என் கணவரும் அட்வைஸ் பண்ண காரணத்தினால இப்ப டிவோர்ஸ் பண்ணி வெளியில வந்திருக்காங்க. அதுல இருந்து ஒரு பெரிய இது இருக்கும். இன்னொன்னு தெரியுமா, இவங்களுக்கு வந்து தைரியமும் இருக்காது. கோழைங்களா இருப்பானுங்க அவனுங்க. டீ டோட்லரா இருக்கிறானுங்க இல்லையா, அவனுங்க பயங்கர கோழைங்களா இருப்பானுங்க. எந்த ஒரு இனிஷியேட்டிவும் பண்ணவே மாட்டானுங்க. பயந்தாங்குழி பக்கடாவா இருப்பானுங்க. ஆனா அவனுங்க பேசுறது, அதான் நான் தான் சொல்றேன், அந்த வால்டர் வெட்டிவேல் படம் தான் அது எக்ஸாம்பிள், கரெக்டான எக்ஸாம்பிள் அதுதான். இல்ல அது நம்ம வந்து சொல்றப்ப நீங்க அதை அதுல இருக்கிற நியூவான்சஸ் எடுத்து நீங்க சொல்றீங்களா, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க. பிரியா சொல்லியிருக்கா, அம்மா அப்பாவுக்கு வேற ரிட்டர்ன் டிக்கெட்டு செப்டம்பர் ஏர் இந்தியாவில் போட்டேன் ஃப்ரம் USA. கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. சரி, ஒரு பஸ் விபத்து ஆயிடுத்துன்றதுக்காக எல்லாம் கிடையாது, தெரியல. ஆனா இதுல வந்து நிறைய பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குன்னு போயிங்க்கு வந்து முன்னாடியே நம்ம வந்து சொல்லியிருக்கானுங்க. அதை இவனுங்கெல்லாம் சட்டம் செய்யாம போனதுதான் அதுல பெரிய விஷயம். அதுதான் அந்த ஷடவுன் ஆனதுனாலதான் அது டக்குன்னு விழுந்துருச்சு. மேலே ஏறும்போதே உங்களுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகாம சர்க்யூட் ஆனதுனாலையும் இன்ஜின் 2மே ஷடவுன் ஆனதான் உழுது சொத்துன்னு போய். இல்லைன்னா அது விழுந்துருக்கு. அது விழுந்ததுமே வந்து அதில் 58,000 லிட்டர் கிட்ட பெட்ரோல், ஒயிட் பெட்ரோல் அப்படியே பஸ்ட். அவ்வளோதான், ஒன்றும் சொல்றது. ஷமி சொல்லியிருந்தா, டியூ டு மெனி ஆட்ஸ் ஐ திங்க் ஐ ஹேவ் டு ரீவாட்ச் திஸ் எபிசோட் அப்படின்ட்டு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இன்னொரு வாட்டி நீங்க பார்க்கலாம். இதுல தான் ஏதோ வரும். லதா இப்போ வந்து நெஞ்சமே நெஞ்சமேன்னு ஒரு பாட்டு போட்டிருக்கேன். எனக்கு தெரியல உங்களுக்கு. நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே ஆரீரோ, தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததே ஆரீரோ, நெஞ்சிலே கொஞ்சியே வந்த காயம். ஆக்சுவலி இந்த பாட்டு வந்தப்ப நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. நீ இந்த வெகுஜன மக்கள் ஏதாவது ஒன்று சொன்னாலும் நம்ம அதுக்கு இருந்து கொஞ்சம் நகர்ந்து நிற்போம் வச்சுக்கோங்க. நிறைய பாட்டு நான் நகர்ந்துருக்கேன். அது மாதிரி அவங்க ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பர்னுலாம் நாங்க கேட்டு பார்ப்பேன். நல்லா இல்லைன்னா நல்லா இருக்கு, நல்லா எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு இந்த பாட்டு வந்து அந்த அளவுக்கு ஒருவேளை கேட்க அது பிடிச்சிருக்கலாம் மேபி. இப்போ கேட்கும்போது ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி இருந்தது. இது என்ன படம்? மாமன்.
ஹரிதா சொல்லியிருந்தாங்க டுடே மை ஃபேமிலி ஃப்ளூ ஃப்ரம் சென்னை டு லண்டன் வயா எமிரேட்ஸ் ஹோப் தே ரீச் சேஃப் அண்ட் ஆல் வில் பி வெல் ஹரிதா. பிரபு சொல்லியிருந்தாப்புல ரசத்துக்கு கருவேப்பிலையை விட கொத்தமல்லி மஸ்ட் சார் அப்படின்ற கரியஸ் வச்சிருக்கோம். கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டு அரைச்சி ஒரு பக்கம் வச்சு அதுவும் ஒரு பக்கம் இது பண்ணிட்டு தனியாக அது கொதிக்கும் போதும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் போடுவேன். எஸ் ஓகே, அதில் என்னென்னா என் ஸ்டஃப்பை நீங்கள் வந்து ரசமாக ஊற்றி சாப்பிட்டுட்டு ஒரு இவ்வளோ பெரிய பவுலில் நான் போடுறேன்னா திரும்ப அந்த ரசத்துக்கு இன்னும் தண்ணியை ஊற்றி ஒரு கருவை கொஞ்சம் உப்பு போட்டால் அது இன்னொரு நாளைக்கு ஓட்டலாம். அந்த மாதிரியான ஸ்டஃப் தான் பண்ணணும். சரி, இருக்கிற கமெண்ட் படிச்சுட்டு அப்படியே முடிக்கிறேன் சார். ஒரு 1.5 மணி நேரம் ஆத்திட்டு இருக்கோம் சார் நம்ம. ஆமாம் சார். அதான் ஹரிதா வந்து சொன்னதுக்கப்புறம் வந்து மகிழா கேட்டிருந்தா ஒரு பர்சன் நிஜமாலுமே சர்வைவ் ஆனாங்களா? ஆமாப்பா. நரேன் இப்பதான் வந்திருக்காங்க. அமுதன் சொன்னாரு ஃபவுண்டட் இன் 1932 டாடா ஏர்லைன்ஸ். ஆமாம், டாடா ஏர்லைன்ஸா இருந்தது. அதன் பிறகு போனதுக்கு அப்புறம் அந்த ப்ரைடுக்காகவே வாங்கினார். இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணுமான்னு கேட்கறப்ப அந்த ப்ரைடு தட் இஸ் ஃபேமிலிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி தான் அவர் அதை வாங்கிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். என் ரம்யா சொல்லியிருந்தாங்க ஐ அக்ரிப்பா, ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் டே கேர் as it's been a blessing to me to take care of the care of live kids from where 14 weeks. They were 14 weeks old. Super. I see live video in their rooms. They are happy and learning more than I can offer. உண்மை. ஓகே ஓகே. அண்ட் வாலி அசோக் இப்போ தான் வந்திருக்காப்ல. நன்றி சொல்ல உனக்கா. அதே தான் அமுதன், தேங்க்யூ. ஜிஜே சொல்லியிருக்காங்க ஜோன்ஸ் இஸ் எ கான்வென்ட் கைனா நான் தான் தாடி வளர்க்கணும் அப்படின்றதா. அண்ட் இருந்தாலும் அவளாம் வந்து இந்த கேகே நகர் பையன் மாதிரி பட்டு இவ வேணும்ட்டே வந்து இந்த அண்ணா நகர் மாதிரி பண்ணுவாப்பட்டு. ஐ நோ ஐ சா இட். வீசா இட். உனக்கு சோறு கிடைக்காது, எனக்கு கிடைக்கும் தெரியும். போயிட்டே இருப்பான். பிரபுராஜன் சொல்லிருக்கேன் என்னுடைய நாயகனே ஒரு வாகனம் நல்ல வேலை. ஐயோ அடிக்கடி பாடுவேன்னு ஏதோ போட்டு பாடிக்கொள்வேன்னு சொல்லிட்டு பிரபுராஜேந்திரன் வந்து என்னுடைய நாயகனே என்னுடைய நாயகனே அதுவா ஊர் வாங்கும் நல்லவனே. ஆமா, ஊர் வாங்கும் நல்லவனே நம்ம அந்த பாட்டு அந்த உன்னுடைய அன்புக்கு அப்படி வராதுடா அந்த வானம் இல்லை. ஆமா, அதேதான். இல்ல என்னுடைய நாயகனே தானே அப்படி வரும். லதான் இப்ப சொல்லிருக்கா கில்ட்டா they make you feel guilty. Even today when I told mom and dad that I am going to Mumbai, first question they asked me, பாவம் குழந்தைய விட்டுட்டு போறியா? குழந்தை அது நல்லா 15 வயசு இருக்கு. அதுக்கு யாருக்கு? லயாக்கா 12 சம்திங். அவ வந்து இந்த ஏஜ் வந்தாச்சு. அதுக்கு எல்லாத்தையும் நூடுல்ஸ் சமைச்சு சாப்பிட்ற அளவு குழந்தைட்டா பட்டு அது குழந்தை கிடையாது. அது என் வீட்லயும் குழந்தை, அது குழந்தை கிடையாது. அவள் தயாவே சொல்லிட்டலாம் அம்மா போயிட்டு வரட்டும் அப்படின்னு. அம்மாக்கே ஷாக்காது. இதுல என்னன்னா இந்த அம்மா கறி வெளியே போனதே கிடையாது. அதனால இதை போட்டு சொல்ல வேண்டியது. நீ மட்டும் சுத்துற என்னாலாம் இவர் கணவனே கண்கண்ட தெய்வமா இருக்கிறேன் அப்படின்னு. அதுதான் பிரச்சனை ஜாக்கி. இவங்களை சுத்தி வரதுனால உங்களுக்கு வந்து அமுதன் வந்து சொல்லியிருக்காப்ல அது நோஸ் இல்லையா டெய்ல் பீஸ் ஆஃப் த ஃபிளைட்டா. இல்ல மூக்கு இல்ல மூக்கும் பார்த்தேன் நானு. ஒரு இதுல வந்து மூக்கும் நான் பார்த்தேன், டெய்லும் பார்த்தேன். நானு மூக்கு பார்த்தேன். அதாவது வந்து ஹரிதா வந்து 50th லைக். ரம்யா சொல்லியிருந்தா 50th லைக்னா அப்போ நிறைய பேர் லைக் பண்ணலன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. ரம்யா சொல்லியிருந்தா ஈவன் ஆஃப்டர் ஆக்சிடென்ட்ஸ் ஃபிளைட் ஆர் ஸ்டில் சேஃபஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். நோ நீட் டு ஃபியர் எனி ஒன். அன்ஃபார்ச்சுனேட்லி 2025 ஹஸ் பீன் இயர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ். ஆக்சுவலி உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சேஃபான பயணம் வந்து விமான பயணம் தான். நீங்கள் விமானம் கிளம்புறதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் எரர்னு சொல்லி உங்களை விமானத்தில் வந்து 2 மணி நேரம் 1 மணி நேரம் வைப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் செக் பண்ணி முடிஞ்சுதான் செய்வாங்க. இல்லைன்னா ஃப்ளைட்டு கேன்சல்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் அப்படியே இறக்கி ரூமை கொடுத்து படுத்து காலையில் தான் கிளம்புன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கோவம் வரும், இதை கூட செய்ய முடியலையான்ட்டு. இதை ஏன்னா ஒரு ஃப்ளைட் வந்து உங்களை மட்டும் ஏற்றிட்டு போகல. இப்போ போயிட்டு வந்த ஃப்ளைட் வந்து பாரிஸ் போயிட்டு திரும்ப வந்து ரவுண்ட் த கிளாக் அதை சுற்றுற ஃப்ளைட்டு. பாரிஸ் போயிட்டு திரும்ப வந்து டெல்லியிலேருந்து நைட்டு வந்து தான் 1:30 மணிக்கு. இப்போ 1:30 மணிக்கு திரும்ப அது வந்து லண்டன் போகிற ஃப்ளைட். அது டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்துடுது. அகமதாபாத்லேருந்து கிளம்பும்போது இது மாதிரி ஆயிருக்கு. மேபி ஐ எம் ராங் ஆர் ரைட். இதுதான் அந்த சர்க்கிள் வரும்போது சில நேரத்தில் டெக்னிக் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இஷ்யூ கூட வந்து எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணும். ஒரு சின்ன சென்சார் மிஸ் ஆகலாம். அதனால தான் ஃப்ளைட்டு போகும்போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கலாம் சொல்கிறது காரணம். அந்த மாதிரியும் அதில் இருக்குது. பட் அதுதான். ஓகே. அண்ட் பிரியா வந்து மிஸ்ஸிங் யுவர் ஹிந்தி சாங்ஸ் தான். செல்வியாயும் வந்து சொல்லியிருக்காங்க கமெண்ட்ஸ் டைப் பண்ண கஷ்டமா இருக்கான், ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன், வாய்ஸ் மெசேஜா இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்குமா.
ஷர்மிளா இப்பதான் வந்திருக்காங்க. கவிதா சோமசுந்தரம் இப்பதான் வந்திருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்கறதுக்கு ஆர்வலா இருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நரேனி வந்து உங்களோட லண்டன் பயணம் வந்து அவங்க 1998 போன லண்டன் பயணத்தை வந்து ஞாபகப்படுத்துது. அது வந்து பப்புக்கு போயிட்டு அங்க போய் ஸ்னூக்கர்லாம் விளையாடினாங்களாம். சூப்பர். ஆமா, ஓகேவா. நானும் வந்து ஒரு பப்புக்கு போனேன், கண்ட்ரி சைட் பப். ஆக்சுவலி நல்லா இருந்தது. ஆக்சுவலி நான் அதை ஒரு வீடியோ போடுறேன். ஹாரி பாட்டர் ஸ்டூடியோஸ் வந்து வீலாக் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இன்னும் போகலடா. ஆக்சுவலாக நான் வந்து வேற ஒரு பொண்ணு என்னோட ஜாயின் பண்ணிப்பாங்கிறதுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு நம்பிக்கையில் இருந்துட்டு இருந்தேன். அதனால நான் இன்னும் போகல. ஸோ அது போகும்போது நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா. வனிதா தங்கவேல் வந்து சார், வி இன்க்ளூடிங் இந்தியன் விமன் ஆர் கிரீடி. வி ஆர் ஒர்க்கிங் so can hire a cleaner once in a week to do full cleaning. We want to save all the money and then act like தங்க பதக்கம் சிவாஜி மாதிரி. இது உண்மைதான் வனிதா. ஆனா இன்னொரு விஷயம் அது கூடவே சொல்லிக்கிறேன் வனிதா. இப்ப நாம வந்து இப்போ நான் நிறைய பெண்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு சில பெண்களை பார்க்கும்பொழுது இந்த அர்பன் அந்த மாதிரி கிளீனிங் அந்த மாதிரியான விஷயங்கள் என் கூட இப்ப ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அவ சொன்னா நானே எல்லாம் கழுவிட்டு இருந்தேன் சுதா, திடீர்னு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அர்பன் கிளாப்ல கூப்பிட்டு கொஞ்சம் வந்து இந்த இது மட்டுமாவது, அதாவது இந்த சிம்னி இருக்கும்ல அதெல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்தேன். 500 ரூபா கேட்டாங்க, கொடுத்துட்டு பண்ண விட்டேன். என்ன இப்போ ஒரே ஒரு பயம் எனக்கு, அதுல எல்லாமே வந்து வடக்கன்ஸ் வராங்க, அதனால பயமா இருக்கு வீட்டு விடுறதுக்கு. நான் கதவுலாம் திறந்து வச்சுட்டு பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா இது வந்து ஒரு சில குரூப் தான். நீங்க இன்னும் ஒரு சில குரூப்ல நீங்க இப்போ திரும்பவும் சொல்றேன், நான் அந்த மாதிரி ஒருத்தனை கூப்பிட்டு வரேன்னா அந்த வேலையை கூட உன்னால செய்ய முடியாதா அப்படின்னு கேட்கறேன் அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த இது வரல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதை வந்து அது ரொம்ப கஷ்டம். ஓடி மயிரும் வேலை மயிரை பார்த்துக்கிட்டுன்ற மாதிரி சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியமா வச்சுக்காங்க. அந்த மாதிரி நீ வந்து மயிரை புடுங்குவே அப்படின்னு கேட்டா முடிஞ்சு வச்சுக்காது. அதனால லதா இப்ப வந்து லண்டன் இட் செல்ஃப் ஒரு டிஃப்ரெண்ட் வைபை கொடுக்குமா. ஒரு பொண்ணுகிட்ட வந்து நான் வந்து பப்புக்கெல்லாம் வந்து என்னன்னா ஷூட்டுக்கு போயிருக்கேன். 2-3 ரொம்ப நெருங்கிய ஃபாரின் நண்பர்கள் வந்திருப்பாங்க, ஃபாரின்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க, வருவாங்க, அவங்க கூட எல்லாம் போயிருக்கேன். அது என்னன்னா எனக்கு பப்ல வந்து என்னன்னா யார் காசா இருந்தா என்ன, ஆனா அன்னைக்கு என்கிட்ட காசு பெருசா கிடையாது. அப்போ வந்து என்னன்னா ஒரு பெக்கே வந்து அங்கே 2000 ரூபா 2500 ரூபா கிட்ட போகும். இதுக்கு போய் ஏன்டா ஏன்னா கூப்பிட்டு வலுக்கட்டாயமா கூட்டா கூட நான் வந்து வேணான்னு சொல்லிட்டு என்னடா எங்கேயாவது ஆடிட்டு இருக்கிறது குச்சிட்டு இருப்பாளுங்க அதுக்கு போயிட்டு அப்படின்ட்டு வந்துடுவேன். ஏன்னா அப்போ காசு கிடையாது. அப்போ வந்து அதை வந்து நம்ம கார்லையோ இல்லை வேற ஏதோ ரூம் போட்டு கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். இல்லை முக்கியம் அது தனி வைப்பு ரைட்டு, ஆனால் பணம் வந்து அதிகம் அங்கே. அதனால் நான் என்ன சொன்னேன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட நான் வந்து ரெக்வஸ்ட் வச்சேன், நீ வந்து பப்புக்கெலாம் போவாவ, ஸோ என்னையும் கூப்பிட்டு பப்புக்கெலாம் போகணும், ஐ வாண்ட் டு விசிட். ஏன்னா நான் போய் 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து சேனல் ஒர்க் பண்ணும்போது போனதுக்கோசம் அதுக்கப்புறம் நான் போகல. சொன்னால் அவன் ஏமாத்திட்டான், என்னை அழைச்சிட்டே போகல. இனிமேல் கூட நான் போக போகிறதில்ல, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ லதா மாதிரி ஒரு ஆள் வரும்போது பப்புக்கு போனால் அது நல்லாயிருக்கும். நிறைய விஷயங்களை சொல்கிறது, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். இது டேஸ்ட் எப்படி இருக்கும், அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். ஒரு அந்த மாதிரி ஒரு கம்பெனியனோட தான் நான் போகணும். இல்லைன்னா சும்மாலாம் போய் உட்காந்துட்டு இருந்தா எனக்கு பிடிக்கும். என்னட்ட ஒரு தடவை அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி ஏதோ சொன்னாங்க, இங்கே தான் வரணும் அப்படின்ட்டு ஏதோ சொன்னாங்க. நான் அப்போ அதுக்கு என்ன கேள்வி கேட்டேன், நீ வரப்போறியா அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டேன். ஒன்றும் இல்லைவா நடக்கலாம். அதாவது என்னன்னா கம்பெனிக்கு வந்து ஒரு பீரை வாங்கி உட்காந்து பேசலாம்னா கூட வந்து நான் எதுக்கு அங்கன்னு கேட்குற ஆள் இது. அதேதான் ஒரே சத்தமா அக்செப்ட் பண்ணிடுறவங்க கூட போய்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அதை அந்த இதையே அப்படியே விட்டுட்டேன்னு சொல்ல வரேன். நான் உங்கள்ட்ட ஏன் விட்டீங்கன்னு கேட்கல, நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணது நான் சொன்னேன். நீங்க இன்னைக்கு ஏதோ பிரச்சனை இப்ப லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்குது டின்னு கட்டுறா என் முன்னாடி. ஓகேவா லதா, எப்ப அதெல்லாம் சொல்லி முடிச்சுன்னா கண்ணால நீ சாங்கா ரிக்வெஸ்ட் போடி போடாவா. வனிதா வந்து சொல்லுங்க, சாங் ரிக்வெஸ்ட் ஜாக்கி கண்ணால அந்த பாட்டு தானே, அந்த பாட்டு தான். அது எப்படி அது பொம்பளை தானே பண்ணணும், அதுதான் உனக்கு தெரியலையா, ஏதோ போட்டிருக்கான். சரி அப்புறம் பார்த்து ஒரு லைன் மட்டும் பாடுறேன், அதுதான் ஞாபகம் இருக்கு. உந்தன் கஞ்சாடை விழுந்ததில் நெஞ்சம் நெஞ்சம் தரிகெட்டு தவிக்கிது நெஞ்சம், இந்த நூலாடை பறந்ததில் கொஞ்சம் கொஞ்சம் பிறைமுகம் பார்த்ததும் கொஞ்சம் என்னை மறந்து விட்டேன், இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை. அவ்வளவுதான். இது கனவா இல்லை நனவா வந்துச்சா? ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஓகே வனிதா வந்து சொல்லியிருந்தாங்க, இன் யூகே வி டோன்ட் ஸ்பெண்ட் ஆன் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கால் ஃப்ரெண்ட்ஸ் டு டூ த குக்கிங்.
நாளைக்கு மீட் பண்ணலாமா, மை ஹஸ்பண்ட் லவ்ட் யுவர் ஃபிஷ் கறி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி ஓகே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உண்மையிலேயே வனிதா அதுவுமே டச் வுட்டு. நான் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்க்குலாம் யோசிக்கும் பொழுது ஜாக்கி வந்து ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் போகலாம், எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. 3வது மாசமே நான் இங்கே உங்களை கூட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். மாசத்துக்கு ஒரு வாட்டி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் நம்ம சாப்பிட்றோம். அன்னைக்கு வந்து கிச்சன் லீவ், எஸ் வெளில ஜாலியாக போய் பேசிட்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ அதான் எனக்கு அந்த பாடல் தான் சொல்லியிருந்தாப்புல. நம்ம ரொம்ப சீக்கி அப்படிங்கிற விஷயத்தை வனிதாவும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஷர்மிளா நல்லா பண்ணேன்னு சொன்னாங்க. தேங்க்யூ. நானும் வருகிறேன் லண்டனுக்கு சம்டே. டோன்ட் ஹாவ் விசா டு விசிட் whenever I can, but I will but whenever I visit I will somehow meet you there. 3 thank you ரம்யா. சூப்பர். சக்கத் சுதா அப்படின்னு என்னன்னா, நீங்க லண்டன்ல இருந்து, நம்ம லண்டன் பக்கத்திலே இல்லை, நம்ம வந்து ஒரு 3 hours ட்ரெயின் ஜேர்னியில் we are in நார்த் லண்டன். ஓகே, நம்ம வந்து பக்கத்தில் ஸ்காட்லாந்து பக்கத்தில் இருக்கிறோம். எஸ்பெஷலி கரெக்டாக சொல்லணும்னா இது நியூ கேசல் ஏர்போர்ட் கிட்ட இருக்கும். அதான் இப்போ வந்து சக்கத் சுதா சொல்லியிருக்கா. தேங்க்யூ கண்ணு. சக்கத்துனா சக்கத்து வந்து சக்கத் வந்து குத்தில்வானிங்க. குத்தில்வானியா? கன்னடா. ஓகே ஓகே. தமிழ்ல இருந்து வந்ததே கன்னடம். மன்னிப்பு அப்படின்னு ஒரு அந்த மாதிரி செம்மொழி அந்தஸ்து வாங்கினதுங்க. செம்மொழியான தமிழ் மொழிங்க அது. இந்திய அளவுல ஏற்றுக்கொள்ள வைத்து வருங்க கலைஞர். வேற எந்த அரசியல் தலைவரும் அதை செய்யல. அதெல்லாம் இல்ல சொல்றேன், அந்த ப்ரைடு இருக்குன்றதுக்கு. ப்ரைடுன இப்போ தம்பின்னு வந்தபோது அவனுக்கிட்ட என்ன வேறுபாடு காமிக்கிட்டு, அவன் தம்பி, நம்ம தம்பி, அவ்வளோதான். கன்னடாஸ் நம்ம தம்பி, மலையாளிஸ் ஒத்துக்கிட்டாங்க. இருக்கிற சில பேர் அதை வந்து சொல்றாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய நீ வந்து என்ன பிளான் ஃபாதர்ஸ் டேக்கு சண்டே அன்னைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் எதுவும் பிளான் எல்லாம் பண்ணல. அண்ட் கண்ணாடி போட்டா எப்படி கஞ்சாடை தெரியும் ஜாக்கினாங்க. அதை தான் பார்த்து சிரிச்சிருக்கானே, அதெல்லாம் தெரியுமா மதன் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. மகிழா வந்து உங்களை நக்கல் விட்டுருக்கா, ரெஸ்ட் இன் பீஸ். அண்ட் அமுதனும் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் லிஸ்ட் கொடுத்தேனே ஜாக்கின்னு இருக்காங்க. உண்மையிலேயே அமுதன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் கொடுத்தாரு. ஆனால் டார்லிங்டன் ரெஸ்டாரண்ட்ல நம்ம வந்து பக்கத்தில் இருக்க மிடில்ஸ்ப்ரோ போயிட்டு வர்றது, அங்கே நல்லா இருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லியா இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ரம்யா பாருங்க, ரோட் ட்ரிப்ஸ் ரொம்ப ஃபேவரட் அவளுக்கு. ஐ லவ் டிரைவிங் அண்ட் ஐ ஹவ் ட்ரிவன் இன் தேர் இன் 2023 வந்து போயிருக்கலாம். அண்ட் ஐ விசிட்டட் சம் வில்லேஜஸ் ஃபார் ஃபால் கலர்ஸ் போட்டோகிராஃபிக்காகவே போனேன். ரம்யா அதுதான் கமெண்ட்டுகள். வெல்கம் யூ. நாங்களும் அப்படியே ஜாயின் பண்ணி போறோம். ஃபைன். ஓகே, குட் நைட் எல்லாருக்கும். குட் நைட் எல்லோருக்கும். இரவு வணக்கம். இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் இரவு வணக்கம். அங்கே விடிய காலத்தில் வணக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. எனிவே, நேரலையில் சந்தித்த அத்தனை பேருக்கு எங்களுக்கு நன்றி. கமெண்ட் போட்டு பண்ண அத்தனை பேருக்கு நன்றி. முதல் முறையாக கமெண்ட் போட்டவங்க நன்றி. பாத்திமா அபுதாபிக்கு நன்றி. ஆடை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், நினைச்ச காரியம்லாம் நடக்கும். லைக் போட்டவங்களுக்கு இன்னும் நன்றி. எல்லோருக்கும் எங்களோட நன்றி இந்த நேரத்தை தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறோம். நாளைய சந்திப்பு நேரலையில் சந்திப்போம். எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிறவங்க டிஸ்பிளேல டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்க. ஃபாத்திமா அபுதாபிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த எபிசோட சந்திப்போம். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.